VM IAS Academy, Dharmaburi. வெல்கம் டு VMIAS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியிலிருந்து 13/8/2024, அதாவது இன்னைக்கு தான் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐ முடிச்சவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே எக்ஸாம் வைக்க போகிறாங்க. இதில் நமக்கு நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 13/8/2024, அதாவது ஆகஸ்ட் 13 வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 11 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆகஸ்ட் 13 இருந்து செப்டம்பர் 11 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 15 செப்டம்பர் 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த பேப்பர் 1ல நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்ற டேட் சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவா. உங்களுக்கு 11வது மாதம், அதாவது நவம்பர் மந்த்து 9ஆம் தேதி வந்து நடைபெறதா வந்து சொல்லியிருக்காங்க. காலையில் 9:30 12:30 வரைக்கும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இந்த பேப்பர் 1 வந்து நீங்கள் எந்த டிப்ளமா இருந்தாலும் சரி, எந்த ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு காமன் தான் எல்லாருக்குமே. ஆனால் பேப்பர் 2 மட்டும் உங்களுக்கு மாறும். பேப்பர் 2ல அக்ரி முடிச்சவங்களுக்கு அக்ரி, ஆர்கிடெக்சர் முடிச்சவங்களுக்கு ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல் முடிச்சவங்களுக்கு ஆட்டோமொபைல் பேப்பர், சிவில் இன்ஜினியரிங்க்கு சிவில் இன்ஜினியரிங் பேப்பர், இந்த மாதிரி வேரியஸ் முடிச்சவங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றத நமக்கு பேஜ் நம்பர் 27ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சப்ஜெக்ட் கோட் 336. இந்த சப்ஜெக்ட் கோட், இந்த போஸ்ட் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்னவோ அதை பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட் கோட் வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது. அதனால இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ கொடுத்துருக்காங்களா, ஒரு சில போஸ்ட்டுக்கு ஐடிஐ. இப்போ இந்த சர்வேயர்ல ட்ரேடு சர்வேயர்னு ஒரு போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேடு சர்வேயர்ல ஐடிஐ நீங்க வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ முடிச்சதுக்கு எந்த போஸ்டிங் எலிஜிபிள், டிப்ளமோ முடிச்சதுக்கு எந்த போஸ்டிங் எலிஜிபிள், சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சதுக்கு எந்த போஸ்ட் எலிஜிபிள், அதை வந்து நீங்க இந்த பேஜ்ல தான் வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 19ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு நீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதை டீட்டெயிலாக அங்கே கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு. இதெல்லாம் நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் பார்ப்போம். பேலன்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்க இந்த நோட்டிபிகேஷன் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணி பாருங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஜஸ்ட் இது நீங்க வந்து எலிஜிபிள் ஆனாதான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இது எலிஜிபிளுக்காக தான் இந்த மார்க் வந்து ஃபைனல் டோட்டலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இதுல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். இது எலிஜிபிள் தான். ஓகேங்களா, தென் வந்து பார்ட் பி ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா, ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஜிஎஸ்ல 75, ஆப்டிடியூட்ல 25, டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து 150 மார்க். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் பிளஸ் ஜிஎஸ் ஆப்டிடியூட் இது எல்லாமே சேர்த்து 200 கொஸ்டின், 200 கொஸ்டின் 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இது இல்லாம பேப்பர் 2 தான் நீங்க எந்த டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, இல்ல சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அதை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பேப்பருக்கு பேப்பர் 2 எக்ஸாம் நடக்கும். இந்த சப்ஜெக்ட் பேப்பர் இது வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுவும் வந்து 3 மணி நேரம் நடக்கும். ஓகேங்களா, இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். தென் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கு அப்ளை பண்றதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாடல்ல தான் இந்த எக்ஸாம்ஸும் நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 56 வந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்லயே உங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு அதை டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வேணும்னா விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து உங்களுக்கு ஜெனரல் பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பர் 1ல அதில் என்னென்ன யூனிட் வரும் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ் வரும், கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரும், ஜியாகிரபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தென் யூனிட் 8, யூனிட் 9, தென் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா? இந்த யூனிட் எல்லாமே பேப்பர் 1ல வரும். இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நீங்க எந்த டிப்ளமோவோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பருக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ் இது. ஓகேங்களா? தென் இந்த சிலபஸ் முடிஞ்ச அப்புறம் ஆர்கிடெக்சர் முடிச்சவங்களுக்கு இந்த கோடு இருக்குங்க இல்லையா, நான் வந்து உங்களை பேஜ் நம்பர் 27ல சப்ஜெக்ட் கோட் என்னன்னு இங்க செக் பண்ணிக்க சொன்னோம். உங்களோட டிப்ளமோக்கான சப்ஜெக்ட் கோட் என்னவா செக் பண்ணிட்டு நமக்கு கீழே சிலபஸ்ல இது வந்து ஹேண்ட்லூம் டெக்னாலஜிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்டு. அந்த கோடை நம்ம மேலே செக் பண்ணணும்னு சொன்னீங்க, அந்த கோடும் இங்க இருக்க கோடும் வந்து சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கான சிலபஸ். அந்த சிலபஸ் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்தது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாம இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய டிகிரிஸ், சரி டிகிரி கிடையாது, டிப்ளமோ ஆர் ஐடி, அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிசிக்கல் எஜுகேஷன், பிரிண்டிங் டெக்னாலஜி, ஸ்டெனோகிராஃபி, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ட்ரேட்ல வந்து பாய்லர் அட்டண்டர், டாட்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடியதுல டிப்ளமோ ஆர் ஐடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அவங்க ஷேர் பண்ணி இந்த நோட்டிபிகேஷனுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண சொல்லி எக்ஸாம் எழுத சொல்லுங்க. இன்கேஸ் நீங்களே முடிச்சிருக்கீங்கனாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.